ஆட்சியை கைப்பற்றி இழிவானவர்களை கண்ணியப்படுத்துவதும் கண்ணியமானவர்களை இழிவுபடுத்துவதையும் செய்பவன். இது யாரு? மன்னர். சொல்றாங்களே மன்னரும் அனுமதிக்கப்பட்ட ஆட்சி தான் அப்படின்னு குர்ஆன் என்ன சொல்லுது மன்னரை பத்தி? அரசர்கள் ஏதேனும் ஒரு நாட்டில் புகுந்தால் அதனை அழித்து விடுவார்கள். மன்னர்களை பத்தி சொல்லுது. முல்க் என்ன பண்ணுவானுங்க? அள்ளிச்சாட்டியம் பண்ணுவானுங்க. மேலும் அங்கு கண்ணியத்துடன் வாழ்பவர்களை கேவலப்படுத்தி விடுவார்கள். இதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். எதை சொல்றான்? குர்ஆன் சொல்லுது 27வது அத்தியாயத்தில் 34வது வசனம். அப்போ மன்னர்கள்ங்கிறது ஏதோ புனித பதவி மாதிரி காமிக்கிறாங்க. இங்க ரசூலா என்ன சொல்றாங்க? பலத்தை பயன்படுத்தி ஆட்சியை ஒருத்தன் கைப்பற்றி இழிவானவர்களை கண்ணியப்படுத்துவது. யாரு இழிவானவர்கள்? யாரு? அலிஸ்லாம் வேண்டாம், நீங்களே பார்த்துங்க, வரலாறு படிச்சுங்க, யாரெல்லாம் கண்ணியப்படுத்தப்பட்டாங்க பார்த்துங்க. கண்ணியமானவர்களை இழிவுபடுத்தப்படுது. ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய தலை கொண்டு போடப்பட்டதா இல்லையா? சுத்தப்பட்டதா இல்லையா? பெண்கள் சிறை பிடிக்கப்பட்டாங்க.